மேடையில் வச்சு அங்கீகாரம் கொடுத்து என்னை பாராட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை என் வாழ்நாள் ஃபுல்லாக என்னால் மறக்கவே முடியாது. இன்னும் தாவேகா கட்சி மேலே எனக்கு மதிப்பும் மரியாதையும் கூட்டிகிட்டு தான் போகுது. ரொம்ப எமோஷ்னலாகி அழுதிங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போட்டிருந்தாங்க. என்ன ஒதுக்கப்படும் போது நான் அது எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். என்னை சொந்த வீட்டிலே என்னை ஏற்றுக்கல, என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்காதவங்க. நான் புடவை கட்டி நடந்து வரும்போது என்னை கேலி பண்ணேன், கிண்டல் பண்ணேன், எவ்வளோ. ஸோ அதெல்லாம் நான் கடந்து தானே நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். குருதியில் நனைஞ்சு உட்காந்துருக்கிறேன். எவ்வளவோ ரத்தங்களை நனையப்பட்டு நான் இன்னைக்கு இப்படி வந்து உட்காந்துருக்கிறேன்னா அது என்னோட எஃபர்ட் தான். அவ்வளோ ஒரு எமோஷ்னலான விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்குது. அது என்னால் அழுகாமல் அந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது. என்னால் அது முடியல. என்னை மறந்தனால தான் நான் அதை எப்படி கேப்சர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எதற்காக அவங்கள இவ அழகா இருக்கான்னு கூப்பிட்டு போயிட்டாங்களோ அப்படின்லாம் பேசுறாங்க. நீங்க சொல்ல என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட திருநர், என்னை சுற்றி இருக்கக்கூடிய திருநர் சமுதாயத்திற்கு நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். விஜய் சார் கிட்ட ஏதோ பேசுனீங்க, திருநர் சமுதாயத்திற்கு நீங்க இன்னும் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா என்கிட்ட படித்த பட்டதாரி திருநங்கைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. பாலினத்துக்காகவே நிராகரிக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கு.